ஹலோ மக்களே, இன்றைக்கி 5 நிமிஷம் சமையலில் நாம் பார்க்க போகிறது மட்டன் ஃப்ரை. இந்த டிஷ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஸ்பைஸியாக டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து வெறும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலை போட்டுரும். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா சுருள வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்க போகிறேன். ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்தாச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதனால தான் இதில் 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதுக்கு காரத்துக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நான் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வைக்கும் போதே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ மட்டனை போட்டு லைட்டாக கிளறிட்டு அதை வேக வச்ச தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருக்கும், அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டனோடு சேர்த்து இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம். இந்த டிஷ் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக்ஸ் போட்டுடுங்க. ஓகே, நம்ம அடுத்த 5 நிமிஷம் வீடியோவில் சந்திக்கலாம்.